எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம்? கம்பெனி பேர் என்ன? ஆர்எஸ்கே கம்பெனி. சரி, இப்போ உனக்கு இந்த சம்பளம் போதிய அளவில் இருக்குதா? சரி, பிள்ளைங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க? 4 பேர். எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. சரி, ரைட்டு. இப்போ இந்த சம்பளம் எவ்வளோ நாளாக இந்த சம்பளமே கொடுத்துட்டுருக்குறாங்க? வேலை சேர்ந்ததுலேருந்து வருது இதே சம்பளம் தான். எவ்வளவு? 300? தெரியலைங்க சார், எவ்வளோ சம்பளம் முழு சம்பளம் தெரியல. ஆனால் இல்லைம்மா, நீங்கள் வாங்குறத மட்டும் சொல்லு. வாங்குற சம்பளம் தான். வேலைக்கு வந்தால் எத்தனை வருஷமா வேலை செய்கிற? 8 வருஷமா. சரி, பர்மனெண்ட் பண்ண சொல்லி அரசாங்கத்தில் மனு ஏதாவது கொடுத்துருக்குறியா? இல்லைங்க சார், நம்மளுக்கு முன்ன செஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 20 வருஷமா 25 வருஷமா செய்வாங்க இருக்கிறாங்க. அவங்களையே இன்னும் பர்மனெண்ட்டு பண்ணலை. சரி, என்னன்னு சொன்னால் பர்மனெண்ட் பண்ண சொல்லி இப்போ நீங்கள் கேட்க சொன்னால் எங்களுக்கு ஒத்துழைப்பாக நீங்கள் இருப்பீங்களா? அரசாங்கத்தை கேட்டால் இருப்பா. அவங்க என்ன நம்மளுக்கு முன்ன செய்கிறவங்க அவங்க என்ன முடிவோ அதுதான் சார் எங்கள் முடிவு. சரி, எத்தனை வருஷமா முன்னுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கம்மா? 25 வருஷமா செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க சார். நாங்கள் இதே சம்பளத்துக்கு தெரியலைங்க சார், சம்பளம் இப்போ சேர்த்து போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சரி, உங்களுக்கு பேங்கில் சம்பளம் வருதா கையில் வாங்குறீங்களா? பேங்கில் தான் சார். சரி, அப்போ உங்கள் பாஸ்புக் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? எவ்வளோ வாங்குறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு? பாஸ்புக் அங்கே தான் சார். என்னன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சார். பாஸ்புக் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் நியாயமாக கொடுக்குறாங்களான்னு நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக, நாங்கள் அரசு அதிகாரிகளை கேட்குறதுக்காக நாங்கள் உங்களை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த டிவிஷனில் மட்டும் இல்லை, 60 டிவிஷன்லேருந்து ஆய்வை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கை கிளாஸ் ஆஃபீஸில் கொடுக்குறாங்களா? கான்ட்ராக்ட் கார்டு கொடுக்குறாங்களா? கான்ட்ராக்ட். ஷூவு சுவ்வெல்லாம் இல்லைங்க சார். நாங்கள் தலைக்கு ஹெல்மெட்டு அது கொடுத்தாங்க சார். அப்போ இப்போ எவ்வளோ நாளாக கொடுக்குறதில்ல? வரும் சார். கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, சம்பளம் பெண்டிங் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இல்லைங்க சார், அப்பப்போ கொடுத்துட்றாங்க மாதம். சரிம்மா, ஓகே. சேலம் மாநகராட்சி ஆணையர்களுடைய வணக்கம். ஏற்கனவே சேலம் மாநகர் முழுக்க பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கையுறை, தலைக்கவசம், காலணி, முகக்கவசம் என எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் குப்பைகளை வாருகிறார்கள், கோழி இறைச்சிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆதாரப்பூர்வமாக பதிவிட்டோம். அதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்பினோம். தேர்தல் காலம் என்பதாக என்னவோ இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் அந்த நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. திரும்ப தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக பட்டியல் சமூகம் என்பதாலே அவர்கள் இப்படி வஞ்சிக்கப்படுகிறார்களா, அவருக்கு எந்த உபகாரம் கொடுக்கப்படுகிறதா இல்லையாங்கிறத கேள்வி எங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ அந்த தூய்மை பணியாளர்கள் 60 கோட்டங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கையுறையும் பாதுகாப்பு உபகரணங்களும் கொடுக்கப்படுவதில்லை. அப்படியே வேலை வாங்குகிறார்கள். அப்போ ஆர்எஸ்கே நிறுவனம் மாநகராட்சியோடு போட்ட ஒப்பந்த சரத்துக்களை ஆர்எஸ்கே மணி தெரிந்தே மீறுகிறார். அவர் எந்த உபகரணங்களையும் எந்த ஒரு பணியாளருக்கும் கொடுப்பதில்லை. அப்படி அந்த உபகரணங்கள்லாம் வந்து 60 கோட்டங்களுக்குமா வந்து உபகரணங்கள்லாம் கொள்முதல் செய்யப்படுகிறதா, கொள்முதல் செய்து கணக்கு காண்பிக்கப்படுகிறதா, இந்த கணக்கெல்லாம் வந்து எஸ்ஓ, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர் இவர்களுக்கெல்லாம் தெரியுமா, இவர்களெல்லாம் இது போன்ற உபகரணங்கள் வருகிறதா, பணியாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்கிறார்களா, மேற்பார்வை செய்கிறார்களா என்பதை எந்த தகவலையும் பொதுமக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துவதில்லை. எனவே இதை பொதுமக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதையெல்லாம் போலி பில்லாக தயாரித்தவர்கள் பணம் பறிக்கிறார்களா? ஆர்எஸ்கே நிறுவனம் ஒரு பக்கம் வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட வந்து இந்த பணியாளர்களை அமர்த்தி அவங்களை வேலை வாங்கி அவங்களுக்கு 10,000க்கு மேலே சம்பளம் தரதில்லை, 12,000க்கு மேலே தரதில்லைன்னு சொல்லி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ நான் அவங்களுக்கு போடுறேன். அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு சம்பளங்கிறது இன்றைக்கி 2026 12,000 தான் கொடுக்குறதா தகவல். இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இது வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணணுங்கிற பல்வேறு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. சம்பள உயர்வு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. போனஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மாத சம்பளமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்படி வந்து நியாயமான கோரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் வந்து நீண்ட நாள் வந்து கோரிக்கைகளாக பெண்டிங்கில் இருக்கும்போது குறைந்தபட்சம் பணி செய்யும்போது பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிக்கிறது. ஆர்எஸ்கே மணி இந்த 60 கோட்டங்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கி கணக்கு காண்பிக்கிறாரா? ஏன் வாங்க மறுக்கிறார்? அல்லது வாங்கியிருந்தால் ஏன் அதை கொடுக்க மறுக்கிறார்? இது போன்ற விடை தெரியாத கேள்விகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். அது பாதிக்கப்படுபவர்கள் முழுக்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பணி செய்வதற்கு உரிமை இருப்பது போல பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த எஸ்ஐ, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர்கள் எல்லாம் வந்து இது போன்ற வேலைகளை மேற்பார்வை செய்கிறார்களா? அதை விடுத்து தூய்மை பணியாளர்களை தொந்தரவு செய்வதே முன்னர் வேலையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. வணிக நிறுவனத்திலிருந்து செய்யக்கூடிய அந்த வசூல் முறையை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். பாதுகாப்பு உபகரணங்களோடு வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறது ஆர்எஸ்கே நிர்வாக மேலாளர் உறுதி செய்யணும். அதை மாநகராட்சி உத்தரவாதப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். ஜெய்பீம்.